மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி அவதூறான செய்திகளை சொல்லி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார், சேர்ந்தார். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். துணை பொதுச்செயலாளர் வேண்டும் என்று கேட்டார். அதெல்லாம் மறுக்கப்பட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பயணித்திருக்கிறார். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை நாங்கள் 100% மறுக்கிறோம். அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு மக்களுக்கான விரோத நடவடிக்கைகளை எல்லாம் மக்கள் முன்னே எடுத்து வைத்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து வைத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற பிரச்சனையெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து வைத்து, போதைப்பொருள் நடமாட்டத்தை பற்றிய கடுமையான விமர்சனத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அவருடைய அரசு மீது எடுத்து வைத்து, எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதேபோல் எழுச்சி பயணத்தில் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் அலங்கோலங்களை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.